இறை இயேசுவில் பிரியமுள்ள அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய நற்செய்தி புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வசனம் 16 22 வரை எடுக்கப்பட்டுள்ளது. இன்று ஒட்டுமொத்த கருத்தாக இறை வார்த்தையை நிலைவாழ்வு தரும் பகிர்வு என்று சிந்திக்க நான் இன்று உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஒருவர் நல்ல வாழ்வு வாழ்ந்திருக்கிறார் என்பதை எதை வைத்து நாம் சொல்கிறோம்? அவர் செய்த செயல்களின் அடிப்படையில் இதை செய்தால் நான் நல்லவன் என்று ஒருவர் நினைத்து செய்வதற்கும் இயல்பாகவே செய்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாடு தெரியாத மனிதராக இன்றைய நற்செய்தியில் வரும் பணக்கார இளைஞன் சித்தரிக்கப்படுகிறான். அந்த பணக்கார இளைஞன் சிறு வயது முதல் கட்டளைகள் அனைத்துமே சிறப்பாக செய்து வருகிறான். கட்டளைகள் அனைத்தையும் இம்மியளவு பிசகாமல் செய்து வருகிறான். ஆனால் அது நிறைவாக இல்லை என்று இயேசு கூறுகிறார். இயேசு வாழ்ந்த காலத்தில் பரிசேயர்களும் சதுசேயர்களும் கூட கட்டளைகளை கண்ணும் கருத்துமாகவே கடைபிடித்தனர். ஆனால் அவர்களின் வாழ்வு கடவுள் முன்னால் இயேசுவின் பார்வையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஏன்? அதற்கான பதிலை இயேசு தருகிறார். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும் என்பதற்காகவோ, இதை செய்தால் நான் நல்லவன் என்று அழைக்கப்படுவேன், அதனால் செய்கிறேன் என்பதற்காகவோ செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது நிலை வாழ்வை பெற்றுத்தராது. மாறாக நல்லது செய்வது நமது இயல்பாக மாற வேண்டும். எதையும் எதிர்பாராமல் செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய பல நல்ல செயல்கள் எதிர்பார்த்து செய்யக்கூடியதாகவே இருப்பதை பார்க்கிறோம். இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்கிற பதிலை பொறுத்துதான் நமது செயல்கள் அமைகின்றன. அது தவறு. எதையும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய மனம் வேண்டுவோம். மன்றாடுவோம். நிறைவாழ்வின் ஊற்றே இறைவா, நிறை உள்ளவரான உம் திருமுன் குறை உள்ளவனான நான் பொறுமையுடன் நிற்கிறேன். என்னுடைய ஆற்றல்கள், திறமைகள், கொடைகள், நற்பண்புகள், உம்மோடு நான் கொள்ளும் உறவு அனைத்துமே உமது கொடைகள்தான். எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். என் வாழ்வு நிறைவுள்ளவதாக மாற இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்பதை நீரே உமது தூய ஆவியால் எனக்கு சுட்டி காட்டுவீராக. நீரே அக்குறையையும் நிறைவு செய்வீராக. உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆமென்.